ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் மிளகுத்தூள் போட்டு வறுவல் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 கரண்டி எண்ணெய் போட்டுடலாம். பாருங்கள், ஃபுல்லாக 2 கரண்டி போட்டு, சிக்கன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை இது 4மே இதில் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், இலைலாம் போட்டாச்சு. அதுக்கடுத்து சோம்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம இதில் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம்லாம். நம்ம சிக்கன் 1/2 kg வாங்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுவோம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதில் வந்து கார உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ கறின்றதுனால மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு. கல் உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், இந்த சிக்கன் தாங்காது. இதை அப்படியே கிளறிட்டு கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ 1 டம்ளர் ஊற்றினா போதும். திறந்துடலாம். கலரி விட்டு கொஞ்ச நேரம் இன்னும் மூடணும். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். இப்போ தான் இறக்கணும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். நடுவில் நம்ம கிளறி விட்டால் தான் எல்லா சைடும் நல்லா தீ போகிறோம், நல்லா வேகும், சாப்பிட்டா வேகணும். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் போடணும்.
சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம். நம்ம இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். அதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா தனித்தனியாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.